குடிக்கிறதுக்குள்ள உசுர போயிடும். கத்திட்டாங்க பங்கு. நானும் மாசம் பார்க்குறேன். காய்ஸ், இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா 5th மந்த் செக்அப் பண்ண வந்திருக்கோம். வாங்க போலாம். வீட்டில் தான் ஆக்ஷன் போடுவோம்னா இங்கே கூடமா ஸ்பீடாகவும் நடமா. அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. 6 மாதம் செக்கப்புக்கு வந்திருக்கோம். சொல்லுமா. போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வந்தேன். பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. போய் எடுத்துட்டு பொங்க பொங்க பொங்க. நாங்கள் பேக் பொங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வரும்போதெல்லாம் ஒரு ஃபீலாக இருக்குது கைஸ். எப்போ தான் பாப்பா கைக்கு வரும், அது தனி ஃபீல் இல்லை அது. செத்து போயிட்டா. இதை குடிக்கிறதுக்குள்ள உசுர போயிடும். என்னது இது? குளுக்கோஸ் டெஸ்ட்டு. அது குடிக்க முடியாதா? நல்லாவே இருக்காது. இப்போ எல்லா இடத்துக்கும் நீ குடிச்சு காட்டணும். இது பார்க்கலாம். 2 டம்ளரில் குடிக்கணுமா? ஆஹா, இதில் 350 ml இருக்குல்ல, அதற்கு தண்ணி பிடிச்சி இதை மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். அந்த பவுடர் காட்டு. அப்போ ப்ரெக்னென்ட் இது குடிச்சே ஆகணுமா? ஆமாம், இதை குடிச்சா வாந்தி வரும் வேற. வராத மாதிரி இருக்கணும். எல்லாம் ட்ரை பண்ணோம்ல, வர வைக்கக்கூடாது. எடுத்துட்டா திருப்பி கொடுப்பாங்க. வாங்கி எடுத்துட்டா திருப்பி கொடுப்பாங்களா? சூப்பரா, நல்லா டஃப்ரா. இப்போ தண்ணி எங்கேருந்து எடுக்க நான்? தண்ணி எங்கே இருக்குது? தண்ணி எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? அக்கா கிட்ட கேளுமா. அக்கா அக்கா தண்ணி எங்கே இருக்கு? அப்போ எவ்வளோ சிரமம் பாருங்கள். ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் நம்ம ஏதோ அசால்ட்டாக சொல்லிடுறோம். இவங்களுக்கு என்னப்பா உட்காந்த இடத்துல ஜூஸ் குடிக்கிறாங்க, அது குடிக்கிறாங்க, வளகாப்பு அது இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் எவ்வளோ மெனக்கெட்டு ஒரு விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வருது. என்னடா நம்ம பண்ணுறதுலாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்ட்டு. கிரேட்டுங்க இல்லை? வந்துட்டாங்க. அளவு போடுறாங்க. கரெக்டாக 350. கரெக்டாக 350 ml. 350 ml. சாப்பிட எப்படிமா இருக்கும் குடிக்க? குச்சி பார்க்குறீங்களா? இல்லை உங்களுக்கு கேட்குற ஸ்வீட்டாக இருக்குமா கசப்பாக இருக்குமா? அது என்னன்னு சொல்ல முடியாது, எனக்கு பிடிக்காது மொத்தத்தில். நம்ம வீடியோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. அதை வாந்தி வராமல் இருக்கணும், அதுதான் பிரச்சனை. ஒரு பாக்கெட்டு ஃபுல்லாகவே வா? சின்ன வயசில் குளுக்கோஸ்லாம் நம்ம கையில் கொட்டி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி கூட இதை சாப்பிட முடியாது. பாப்பாக்குன்னு சொல்லி என்ன நல்லா வச்சு சரிங்க. கைஸ் இப்போதான் கைஸ் மெயின் பிக்சரை பாருங்க. அடியில் கரையிலன்னு நினைக்கிறேம்மா. கரைஞ்சிச்சு. இதை குடிச்சிட்டு டெஸ்ட் எடுக்கணுமா? இப்போ ஃபுல்லாக குடிக்கணும். சொல்லவில்ல. கரெக்டாக 350 ml. மூக்கு மூடின்னு ஒரு கல்பாச்சு. முடியும். சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே. சத்தியமா பிடிக்காது. புறா நம்ம பையனுக்காக தானே இதெல்லாம். குடி. குடிமா குடி, பரவாயில்ல, ஒன்றும் இல்லை குடி. தெரியுதா எதுக்கு சாப்பிடாம வந்தேன்னு? இப்போ இது குடிச்சிட்டு டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம்ல? குடிக்க முடியலையா? கொமட்டுது எனக்கு. சரி குடிச்சிருமா.
பா வச்சுட்டா குடிச்சிருமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குடி. காரணம் இல்லாமல் குடிக்க வைக்க மாட்டாங்கல்ல. தெரியும், முடியல. ம். அவ்வளோ அவ்வளோ, லாஸ்ட் லாஸ்ட். வாந்தி வருது. குடிச்சிருமா, குடிச்சிரு, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. டே டே டே. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை ராஜா, குடிச்சிரு, ஒன்றும் இல்லை. மாட்டேது. எவ்வளோ கஷ்டப்பட்டு குடிக்கிறாங்க guys இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம். பிளட் டெஸ்ட்னா கூட எடுத்துருப்பேன், இது குடிக்கணும்னாவே என்னால முடியல. குடிச்சிடுமா, லாஸ்ட்டு லாஸ்ட் தான், குடிச்சிடும். கொஞ்சம் தான் இருக்குது, அவ்வளோதான் அவ்வளோதான். இன்னும் அப்படியே கல்ப்பாக அடிச்சிடு. அவ்வளோதான், ஃபினிஷ். வெற்றிகரமாக எல்லாருமே கை தட்டுங்க. இப்போ எங்கம்மா, என்ன கேர் ஆயிடுச்சா என்ன? வாந்தி வருது. சரி சரி, ஒன்றும் இல்லை. இப்போ என்ன டெஸ்ட் எடுக்கணுமா? வெயிட் பண்ண சொல்லுவாங்க. வெயிட் பண்ணணுமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஜோமா குளுக்கோஸ் தண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள் ஜோமா, இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க? போய் சாப்பிட்டு வர சொன்னாங்க. இந்த குளுக்கோஸை குடிச்சிட்டு எப்படி சாப்பிட போவேன்? டேய், உனக்காக அம்மா என்ன நல்லா பண்ண வந்தா இருக்கு பாருடா. சிரிக்காதல. இப்போ மட்டும் இல்லை, நைட்டில் கூட சொல்லிட்டே இருக்கோம் ஜோ. என்னன்னா, ஏங்க இவன் பாருங்க எட்டி ஒதிச்சுட்டே இருக்கான். நான் கையை வைக்கும்போது எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. அது நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். பாப்பா கையை வச்சா எட்டி ஒதிப்பா, இவர் கை வச்சா மட்டும் எட்டி ஒதிக்கிறது. பாப்பான்றது என்னோட பெரிய பொண்ணு, ஃபர்ஸ்ட் பொண்ணு. இவன் வந்து ரெண்டாவது, அதனால. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு 2 ஹவர் கழிச்சு வர சொல்லியிருக்காங்களாம். அது அப்பயே சொல்லியிருந்தா அவங்க சாப்பிட்ருப்பாங்களே. எனக்கு பசிக்க கூட இல்லை, எனக்கு வாந்தி தான் வருது. இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப சிரமம். இப்போ போயிட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறோம், சரிங்களா? இப்பெல்லாம் பார்த்தியா ஜோ, எங்கே பள்ளம் வந்தாலும் நிறுத்தி நிறுத்தி போகிறேன். அது உனக்காகவும் பாப்பாக்காகவும் பொறுமையாக போகிறேன். நீ இல்லைன்னா கூட பள்ளத்தை பார்த்தா பொறுமையாக போயிட்டுருக்கேன். அப்போனா என்ன அர்த்தம்? நான் உங்களை எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறேன் பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? காய்ஸ் இப்போ நம்ம சாப்பிட்டு திருப்பி ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. இப்போ அங்கே என்னென்ன நடக்குதோ பார்க்கலாமா? வாங்க. பாப்பா என்ன விட்டுட்டு போறீங்க? எனக்கு தானே செக்கப்பு. நானும் மாசமா தானே பார்க்குறேன். என்னம்மா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போயிட்டு வரேன். ஜோமா ஊசி போடும்போது பயந்து திரும்பிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஒரு வழியா ஊசி போட்டாங்க. ஜோமா வந்துட்டாங்க. குத்திட்டாங்க பங்கு. போயிட்டு வெயிட்டும் ஹைட்டும் பார்த்துட்டு டாக்டரை பார்க்கணும். அப்படியா? இங்கே பாருங்க, ஜோமா 2வது மாதம் கிட்ட வாங்கிட்டாங்க.
இப்போ தூக்க முடியாம தூக்கிட்டு வராங்களாம். சொல்லுமா. பிபி கம்மியா இருக்கான், பிளட் கம்மியா இருக்கான், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருக்க சொன்னாங்க. போன மாசம் அப்படிலாம் இல்லையே. அது கரெக்டாக தான் இருந்துச்சு. திடீர்னு வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தேன்ல இந்த மாதம், அதெல்லாம் கம்மியாயிடுச்சு. செக்கப்லாம் முடிஞ்சிடுச்சு. டாக்டர் பார்த்து பத்திரமா இருக்க சொன்னாங்க. நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் மந்த்து செக்கப்புக்கு வரமேல நான் கன்ஃபார்ம் வீடியோ போடுறேன். இப்போ ஸ்கேன் எடுக்கணும், அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பாய் காய்.